ஸோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக NS ராஜா சுப்பிரமணி நியமனம். ஸோ முப்படைகளின் தலைமை தளபதியாக NS ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு முதல் முப்படை தலைமை தளபதியாக பிபின் ராவத் அவர்கள் இருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல வந்து அவர் இறந்து போயிருப்பார். ஸோ 2022ஆம் ஆண்டு அனில் சௌகான் அப்படின்றவர் வந்து முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அவருடைய பதவி காலம் நிறைவடைகிறதுனால ராஜா சுப்பிரமணிய அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா முப்படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக இருக்கும் தினேஷ் திரிபாதியின் பதவி காலம் இம்மாதம் 31ஆம் தேதி நிறைவடைகிறது. ஸோ அதற்கு பதிலாக பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து கடற்படையினுடைய தலைமை தளபதியாக நியமித்திருக்கிறார்.